மேச ராசிக்கார பெண்களுக்கு ராகு கேது தோஷம் பல வீரியத்தை கொடுக்கும், பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய தருணங்கள். அதனால கவனமா இருந்துக்கு. இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமா தான் நீங்க இருக்கணும். மேசராசி அன்பர்கள் தனக்கு விரயம் ஆகக்கூடாதுன்னு எண்ணினீங்கன்னா உங்க ஊருக்கிட்ட உங்க வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அம்மன் கோவில்ல நாகங்கள் பின்னுன மாதிரி ஒரு கல் நாகங்கள் இருக்கும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் ஒரு வழிபாடு ஒன்று பண்ணிக்கிட்டு வந்தாலும் இனி வருங்காலங்கள்ல விரயமாக திருமணம் தடை பெற்றிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் கூட சுக்கிர பகவான் சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஜாதகத்தை கெட்டு போயிடுச்சு. தடபட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் ராகு கேது பெயர்ச்சினால நடக்கும். 2026 ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. 10 ரூபாவை 50 ரூபாவை ஆக்கலான்னு, சின்ன முதலீட்டை பெரிய முதலீட்டை ஆக்கலான்னு, காசு பணத்தை ரெட்டிப்பாக்கலான்னு சொல்லிக்கிட்டு பல முதலீடுகளில் போட்டிருக்கு. இது எல்லாமே நஷ்டம்தான் இருக்கும். மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் முயற்சி திருவினையாகும். நலிஞ்ச குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம், ஏமாறப்பட்ட குடும்பம் பெருமூச்சு விட்டு ஏமாந்ததுக்கு பிராய்த்தித்தமா ஏதோ ஒரு வழியில நஷ்டமான பொருளுக்கு உண்டான காசு பணம் உங்களுக்கு வரப்போகுது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சிவாய் நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரிஃப்ளெக்ட் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். மேஷ ராசி நம்பர் 1 ராசி. இந்த 2026 ராகு கேதுவுடைய பெயர்ச்சி ராசிக்கு 10வது வீட்டில் பெயர்ச்சி ஆகிறார். கவனமாக இருக்கணும் மேசராசி அன்பர். மேசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்தர ராசின்னு சொல்லலாம், நெருப்பு ராசின்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு ராசி. சொத்து பத்துகள் இருக்கும், வியாபார நுணுக்கங்கள் இருக்கும். இந்த 2026 ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. 10 ரூபாவை 50 ரூபாவை ஆக்கலான்னு, சின்ன முதலீட்டை பெரிய முதலீட்டை ஆக்கலான்னு, காசு பணத்தை ரெட்டிப்பாக்கலான்னு சொல்லிக்கிட்டு பல முதலீடுகளில் போட்டிருப்பீங்க. இது எல்லாமே நஷ்டம்தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு தருணத்தில் மரணத்தின் பிடியில் இருக்கக்கூடிய தருணத்தில் இருப்பீங்க. ஏமாற்றம் தான் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும். அதுவும் பெண்கள் தான் நிறைய ஏமாறுவீங்க. உங்கள் நகையை கூட அடமானம் வச்சு பிஸ்னஸில் போடுவீங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ் ஒர்த்தாக ஆகாமல் பல தடங்களை ஏற்படுத்தக்கூடிய தருணங்கள் ஏற்பட்டிருக்கோம் உங்களுக்கு. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு விரய சனியில் இருந்திருக்கார், அதான் காரணம். ஆனால் இந்த 2026 ராகு கேது பெயர்ச்சி உங்கள் முயற்சி திருவினையாக்கும். நலிஞ்ச குடும்பம், கஷ்டப்பட்ட குடும்பம், ஏமாறப்பட்ட குடும்பம் பெருமூச்சு விட்டு ஏமாந்ததுக்கு பிராய்த்தித்தமா ஏதோ ஒரு வழியில நஷ்டமான பொருளுக்கு உண்டான காசு பணம் உங்களுக்கு வரப்போகுது. 18 மாதம் ராகு கேது பெயர்ச்சியாகி ஒரு பெயர்ச்சி ஆகுது. அப்போ 18 மாதத்தை 4ஆக பிரிச்சோன்னா கூட ஒரு கணக்குக்கு ஒரு 4 மாதம் வச்சா கூட வரும் 4 மாதத்துக்கு முன்ன உங்கள் கஷ்டம் எல்லாம் விலக போகுது. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்குள்ள மகத்தான செய்திகள் வரப்போகுது. அதே போல திருமணம் தடை பெற்றிருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களும் கூட, ஏன்னா களத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் சின்ன வயசுலேயே உங்களுக்கு ஜாதகத்தில் கெட்டு போயிடும். அப்போ தடபட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய தருணமும் ராகு கேது பெயர்ச்சினால நடக்க போகுது.
ஒரு 45 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் ஒரு கட்ட கால வயசில் உங்களுக்கு ராகு மகாதசை நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு 2026க்கு முன்ன வரைக்கும் ஒன்று நஷ்டமாக இருக்கணும், இல்லை கடனாளியாக இருக்கணும், இல்லை ஏமாறப்பட்டிருக்கணும், இல்லைன்னா மருத்துவமனையில் படுத்திருக்கணும், உடல் நோய் இல்லை ஒரு சர்ஜரி. 5 இந்திரியங்கள் சொல்லக்கூடிய மூளை, இருதயம், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல், இந்த மாதிரியான இந்திரியங்களில் ஏதாவது ஒன்று பிரச்சனை ஆகி மருத்துவ செலவுகளுக்கோ ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுக்கக்கூடிய தருணமோ நடந்திருக்க வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. இதிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணமோ இந்த ராகு கேது பெயர்ச்சியிலேருந்து இருக்கு. உங்கள் நோய் குணமாக போகுது, உங்கள் மனநோய் குணமாக போகுது. அற்புதமான ஒரு வருடம் இந்த 2026 ராகு கேது பெயர்ச்சி இந்த மேசராசி அன்பர்கள். இருந்திருந்தா கூட மேசராசி அன்பர்கள் தனக்கு விரயம் ஆகக்கூடாதுன்னு எண்ணினீங்கன்னா உங்கள் ஊருக்கிட்ட உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு அம்மன் கோவிலில் நாகங்கள் பின்னுன மாதிரி ஒரு கல் நாகங்கள் இருக்கும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் வெத்தலை பாக்கு வச்சு ஒரு வழிபாடு ஒன்று பண்ணிக்கிட்டு வந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க சொந்தமாக அவங்களே அந்த நாகத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு நாகக்கல்லை பிரதிஷ்டை பண்ணிங்கன்னா இனி வருங்காலங்களில் விரயமாவது கஷ்டம் இல்லாமல் கவலை இல்லாமல் வாழக்கூடிய தருணம் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய தருணம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. முடிஞ்ச அளவுக்கு சொந்த தொழில் தான் நீங்கள் செய்யணும். பல கோடி ரூபாய் விரயம் பண்ணி பல கோடி ரூபாய் முதலீடு பண்ணி நஷ்டமாகிறதுக்கு பல லட்சங்களை மட்டும் முதலீடு போட்டு சின்ன லாபமாக எடுக்கக்கூடிய தருணத்தை உண்டு பண்ணிக்கிங்க. மேசராசிக்கார பெண்களுக்கு ராகு கேது தோஷம் பல வீரியத்தை கொடுக்கும், பல பிரச்சனைகளை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய தருணங்கள் உண்டு. அதனால் கவனமாக இருந்துக்குங்க. இந்த ராகு பகவானுடைய பெயர்ச்சி மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். உங்கள் முன்னோர் வழிபாட்டை நீங்கள் பண்ணணும், உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 18 மாதம் ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தருணம் உங்களுக்கு நிறையாவே உண்டு. அதே போல் மேசராசிக்காரங்க முறையான வழிபாட்டை நீங்கள் பக்குவம் பண்ணிக்கிட்டா மேன்மை அடைய போகிறீங்க. மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.